Hi friends, welcome to P Square Fashion Hub. இன்னைக்கு வீடியோல பேசிக்கான சுடிதார் டாப் எப்படி பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். லைனிங் ஃபேப்ரிக்ல நான் வந்து டிராப் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதுதான் மெயின் ஃபேப்ரிக். அதுக்கான ஸ்லீவ் பேட்டர்ன். லைனிங் ஃபேப்ரிக்கை நான் இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு ஃபோல்டு சைடு வந்து நான் டாப்பில் வச்சுருக்கேன். சுடியோட லென்த் வந்து நான் ஒரு 37 inches மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது டாப்பில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் தான் வந்து நம்ம ஷோல்டர் வந்து இப்போது மார்க் பண்ண போகிறோம். என்னோடய ஷோல்டர் வந்து ஃபுல் லென்த்து 12 inch, அதோட ஆஃப் வந்து 6 inch. நான் பேக் லென்த்து நெக்கு பார்த்தீங்கன்னா 8 inchக்கு மேலே வைக்க போகிறேன். அதனால நான் 1.5 inch வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். வந்து 4.5 inch. இப்போ இதில் இருந்து ஸ்டிச்சிங்காக சீம் வந்து ஒரு 1/2 inch இல்லை 1 centimeter மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இதில் இருந்து ஸ்ட்ராப் வித்து வந்து நான் 2 inch எடுக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 inchக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல இருந்து ஷோல்டரு மார்க் பண்ணோம் இல்லையா, ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஸ்லோப்பாக வந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணிடுங்க. என்ன மார்க்கிங் இருக்குன்னா கிட்டத்தட்ட 5 inch மாதிரி இருக்கு. அதே 5 inch நான் வந்து லைன் கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். 5.5 inch வந்து நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணுறேன். பேக் நெக்குக்கு வந்து நான் 8 inch மாதிரி மார்க் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு பாக்ஸ் பண்ணிடுங்க. ஷோல்டரில் மார்க் பண்ண பாயிண்ட் வந்து 5 inches. அதே 5 inches இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இந்த ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல இருந்து ஜஸ்ட் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஹைட்டு மெஷர்மெண்ட், பஸ்ட் ஹைட் வந்து எனக்கு 9 inch. நான் ஸ்டிச்சிங்காக இங்கே நம்ம ஷோல்டர் 1/2 inch விட்டோம் இல்லையா, அதனால 1/2 inch சேர்த்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 13.5. நான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கூட சேர்த்துனதில் 14 வரும். இப்போ ரவுண்டு வந்து எனக்கு 21 inches. அதுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து நான் 1/2 inch சேர்த்து விடுறேன். இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இப்போ ரவுண்டு மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோட செஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட் வந்து 31 inch. அதை வந்து நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 7.25 inch வரும். பஸ்ட் ரவுண்டு வந்து எனக்கு 32 inches. 4ஆக டிவைட் பண்ணால் 8 inches வரும். அடுத்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு 27. அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 6.25 வரும். ஹிப்பு ரவுண்டு மெஷர்மெண்ட் வந்து 37. அதை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 9.25 வரும். பாடி மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ஃபிட்டாக எடுத்துக்கேன். எனக்கு வியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் அப்படின்னா ஒரு 1/4 inch லூஸ் கொடுத்தா எனக்கு நல்லா டைட் ஃபிட்டில் இருக்கும். என்னோட 32 inchesக்குன்னு ஒரு 1/4 inch கொடுக்குறேன் ஃபிட்டாக போடுறதுனால. நீங்கள் வந்து 40 inches அந்த மாதிரி இருக்கீங்க, 38 இருக்கீங்கன்னா 1/2 inch லூஸ் கொடுக்கணும். இந்த XXL அந்த சைஸ் இருக்கீங்க, XXL இருக்கீங்கன்னா 3/4 inch மாதிரி லூஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் லூஸ் வந்து 1/4 inch மட்டும் கொடுக்குறேன். இது வந்து பஸ்ட்டுக்கு லூஸ் தேவையில்லை, நான் ஃபிட்டாக போடுவேங்கிறதுனால தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்து ஒரு 1/4 inch வந்து லூஸ் கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் 1/4 inch லூஸ் கொடுக்குறேன். இங்கேயும் 1/4 inch. நான் இங்கே வேஸ்ட் கிட்ட என்ன பண்ணுறேன்னா டாட் வந்து வைக்க போகிறேன். அதனால நான் 1 inch வந்து டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ டோட்டலாக இந்த மெஷர்மெண்ட் வந்து 7 inch இருக்கா, 7 inchல பாதி 3.5 inch. ஸோ இந்த 3.5 inch வந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து ஒரு 3.5 inchக்கு ஒரு மார்க்கிங்கும், கீழே ஒரு 3.5 inchக்கு மார்க்கிங்கும். இந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்ததோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து 2 சைடும் 1/2 inch வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்டு பார்க்கலாம். ஆர்முக்கு வந்து இப்போ இது 5 inch. இதோட மிட் பாயிண்ட் என்னவோ அதை எடுங்க. 2.5 inch வரும். இந்த 2.5 inchலேருந்து உள்ளே தள்ளி ஒரு 1/4 inch மார்க் பண்ணுங்க. நான் இங்கே டீப் வந்து 8 inch நெக்குக்கு கொடுக்கறதுனால இங்கே ஆர்முக்கு 1/4 inch கொடுக்குறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் ட்ரா பண்ணிக்கலாம். மேலே பாயிண்ட்டும் இதுவும் கனெக்ட் பண்ணிடுங்க. இது ஃப்ரண்ட் ஆர்ம் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அதே மாதிரி பேக் ஆர்ம் சென்டர் மிட் பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது மெஷர் பண்ணி பார்க்கணும். நான் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் இல்லாமல் மெஷர் பண்ணி பார்க்குறேன். என்னோட ஆர்ம் வந்து 16 inch வரணும். மேலேயும் நான் சீம் விட்டுட்டு சைடுக்கும் சீம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணுறேன்.
2.25 இருக்கு. எனக்கு வந்து 14.5 இன்ச் தான் வருது. அப்போ எனக்கு வந்து என்னோட ஆர்ம் வந்து பத்தலை. ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 இன்ச் மாதிரி நான் கீழே இறக்கி ட்ரா பண்ணிட்டு, இப்போ இதோட மிட் பாயிண்ட்டு 5.5யோட மிட் பாயிண்ட்டு உங்களுக்கு 2.25 வரும். நான் 2.25 எடுத்துட்டு அதுலேருந்து இன்வெர்ட்டாக 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். திரும்பவும் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி வரைக்கும் வரணும் இல்லையா? சேம் ப்ரொசீஜர் இங்கே நான் மார்க் பண்ணி ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி பேக் ஆர்ம் வித்தவுட் சீம் நம்ம இப்போ மெஷர் பண்ணிக்கலாம். 8 இன்ச் மாதிரி இருக்கு. இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் மெஷர் பண்ணுறேன். 16 இன்ச் இருக்கு. எனக்கு இப்போ இது கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு ஆர்ம் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி கீழே லைன் ட்ரா பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் எடுத்த மெஷர்மெண்ட்டோட அவங்களோட ஆர்ம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கீழே போட்ட லைனை கொஞ்சம் மேலே போட்டுட்டு இதே ப்ரொசீஜரை திரும்ப பண்ணுங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிடுங்க. செஸ்ட் டு பஸ்ட் லைனையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழே மிட் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்து இந்த லைனை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. டோட்டலாக எனக்கு 9.5 இன்ச் இருக்கு. அதே 9.5 இன்ச்சஸ் வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் வந்து நான் 1.5 இன்ச் வந்து கொடுக்குறேன். ஹிப்பு கிட்ட வரும்போது ஒரு 3/4 இன்ச் மாதிரி உங்களுக்கு நீங்கள் சீம் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இங்கே மடிச்சு அடிக்கிறதுக்கு 3/4 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும். இங்கே வர வர நீங்கள் அப்படியே 1.5 இன்ச்சுங்கிறத ஒரு 1.25 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணி அப்படியே 1 இன்ச்சாக கொண்டு வந்துடுங்க. கீழே லைன் கிராஸாக இருக்கும். அதுக்காக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு மார்க் பண்ணிடுங்க. இப்போ லைனிங் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்கு பார்ட் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஓவராலாக வந்து நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே நெக் கனெக்ஷனுக்காக, அதே மாதிரி இங்கே நெக்கோட சென்டரில், அப்புறம் இங்கே ஆர்ம் கிட்ட. இப்போது இந்த டாட் வந்து நம்ம இதோட இந்த சைட்லேயும் இங்கேயும் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ரெண்டுமே நம்ம டாட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு தடிமனாக இருக்கிற ஒரு நீடில் எடுத்து இந்த மாதிரி கார்னரில் நீடில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு ஓட்டை உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி எல்லா சைடும் வந்து ஒரு ஓட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் லைன் வந்து ப்ராப்பராக போட முடியும். டாட் வந்து ஃப்ரண்ட்டு பீஸில் 2 நம்ம லெஃப்ட்டு ரைட்டுன்னு மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி பேக் பீஸில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு மார்க் பண்ணுவோம். ஸோ 4 டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போது இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸாகவும் இது வந்து பேக் பீஸாகவும் கன்சிடர் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டுக்கு ஆர்ம் மட்டும் கட் பண்ணுறேன். பேக்குக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நெக்கை வந்து மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். இதுதான் சுடிதாரோட மெயின் ஃபேப்ரிக்கு. இதில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்குது. பேக் வந்து இந்த மாதிரி வெறும் ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான் இருக்குது. இதையும் வந்து நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டு சைடு வந்து நம்ம பக்கம் வச்சுருக்கேன். கீழே வந்து இந்த மாதிரி பார்டர் இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பார்டர் இருக்குது, பேக்குக்கு இல்லை. அதை நான் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஒரு ஃபோல்டு இருக்குது. இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இல்லாட்டினா ஈக்குவலாக எடுத்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஃபேப்ரிக் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் லைனிங் வச்சு அலைன் பண்ணுங்கள். எனக்கு டோட்டலாக வந்து 40 இன்ச்சஸ், கீழே 40 இன்ச்சஸ் வச்சுட்டு நான் மெஷர் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே வந்து சென்டர் மார்க் பண்ணிடுங்க. சுடிதாருக்கு டாப்பு கட் பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா? இது வந்து நம்ம ஆர்ம் கிட்ட கட் பண்ணது. இது வந்து இப்போ அதே 4 ஃபோல்டில் தான் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிவிடுங்க. 1/2 இன்ச்சு சீம் மார்க் பண்ணிவிடுங்க. ஹைட் வந்து நான் ஒரு 8 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். கேப் ஹைட் வந்து என்னோட சைஸுக்கு நான் ஒரு 3.25 எடுக்கிறேன். உங்களுக்கு 2 சைஸ் பஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது 1/4 இன்ச் வந்து கேப் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இருந்து என்னோட ஆர்மோட மிட் பாயிண்ட் 16 இன்ச்சஸ், அதோட பாதி 8 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது 8 இன்ச்சஸில் பாதி 4 இன்ச்சு,
4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்முக்கான டிஃப்ரென்ஸ்க்காக. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மிட் பாயிண்ட்டையும் இதையும் கர்வு வச்சு கனெக்ட் பண்ணிவிடுங்க. 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே வச்சு கனெக்ட் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த மிட் பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த லைன் மேலே தான் இந்த கர்வ் இருக்கணும், கீழேயோ இல்லை கொஞ்சம் கேப்போடே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இந்த லைன் ட்ரா பண்ணிட்டா நம்மளோட ஆர்ம் கர்வ் ரெடி ஆகிடும். இப்போ மெஷர் பண்ணி பாருங்கள். வித்தவுட் சீம் வந்து மெஷர் பண்ணுங்கள். அதாவது பேக் ஆர்ம் வந்து மெஷர் பண்ணுறேன். எவ்வளோ சீம் வந்து அந்த வரைக்கும் 8 இன்ச் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து 16 இன்ச் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து 17 இன்ச் இருக்குன்னா இந்த லைனை இங்கே மார்க் பண்ணி கிராஸாக லைன் போட்டு செக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 15 இன்ச்சு தான் இருக்குன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச் மாதிரி உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஸ்லீவ் ரவுண்டு மெஷர்மெண்ட் வந்து 10 இன்ச்சு. அதில் பாதி 5 இன்ச் மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். சீம் வந்து நம்ம 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது ஸ்லீவ் அதே மாதிரி சென்டரில் ஒரு நாச்சஸ்ஸு. இப்போது ஸ்லீவை ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட்டில் நம்ம கர்வை வந்து கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு நாச்சஸ் ஃப்ரண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.